ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நரம்பு சுருள் நோய், வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்குறோம். பெரும்பாலும் இன்று நமக்கு ஒரு நோய் ஏற்படும் போது மருந்துகள் மாத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உதவி செய்தாலும் கூட சில நோய்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படிங்கிறது மிகுந்த அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்ட போது கூட அந்த நோயுடைய சிரமங்கள், அந்த நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நமக்கு கொஞ்சம் கூட குறையாமல் நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களில் இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் நோய் முக்கியமான ஒரு நோயாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்வியல் முறைகள், உடல் எடைகள், தைராய்டு நோய், கட்டுப்படாத சர்க்கரை நோய், விபத்துகளால் ஏற்படுகின்ற காயங்கள், நேரடியாக நம்ம தசை பகுதிகளில், எலும்பு பகுதிகளில், மூட்டுகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த நோயை உருவாக்கினாலும் கூட 5 முக்கியமான காரணங்கள் தான் இந்த வெரிகோஸ் வெயின் நோய்க்கு அடிப்படையாக நம்மை சிரமப்படுத்துவதாக இருக்கிறத பார்க்கணும். முதலாவது, இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நின்று வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. ஒரு உழைப்பற்ற, அதாவது வழக்கமாக நாம் செய்யக்கூடிய, காலை எழுந்துக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், உட்கார்றோம், வேலை பார்க்குறோம், திரும்ப வரோம், திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ, உடல் எடை இருக்கிறதோ இல்லையோ, அவங்க எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயின் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கு வெரிகோஸ் வெயினை பொறுத்தவரையிலும் உழைத்து நின்று நெடுநேரம் நின்று வேலை பார்ப்பவர்களை விட இன்றைக்கு உழைப்பெற்று அமைதியாக உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு மிக அதிகமாக ஏற்படும். இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த கண்ட சதைன்னு சொல்லுவோம், நம்ம பிண்ட சதைன்னு சொல்லுவோம், காஃப் மசில்ஸ். இந்த காஃப் மசில்ஸ் தான் நம்ம உடம்புடைய 2வது இதயம்னு சொல்லுவோம். முதல் இதயம் மேலிருந்து இரத்தத்தை கீழே அனுப்புகிறது, 2வது இதயம் கீழ் இருக்கக்கூடிய இரத்தத்தை மேலே அனுப்புகிறது. அப்போ இது ரெண்டும் ஒரு சேர வேலை செஞ்சால் தானே உடம்பில் நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம் உடல் முழுவதும் பாய்ந்து சென்று நம்மை காப்பாற்றுவதற்கு, வாழ வைப்பதற்கு சீராக இருக்கும். அது ஒரு வேளை இல்லாமல் போனால் நம்ம உடம்புல நிறைய சிரமங்கள் ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கு உழைப்பவர்களை விட உழைப்பு அற்றவர்களுக்கு தான் வெரிகோஸ் வெயின் முதல்ல ஏற்படும். 2வது, வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், தைராய்டு நோய், உடல் பருமன், மாதவிலக்கு கோளாறுகள், இன்றைக்கு தசைகளில் மட்டுமல்ல உடலில் அதிகமாக தேங்கி கிடக்கக்கூடிய விசரல் ஃபேட் சார்ந்த சிரமங்கள், பிஎம்ஐ சரியாகத்தான் இருக்குது ஆனால் தொப்பை மட்டும் பெருசாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் வரை இன்றைக்கு அனைவருக்குமே வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3வது, பெரும்பாலும் இன்றைக்கு அதிகமாக வெரிகோஸ் வெயின் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எங்கே ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ காலத்திற்கு பிறகு, விபத்துக்கு பிறகு. இன்றைக்கு நமக்கு ஒரு விபத்து ஏற்படுது, நம்ம கட்டிலில் ஒரு 3 மாதம் 4 மாதம் படுத்து ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா, அந்த சூழலில் அந்த இரத்த குழாய்களில் செல்லக்கூடிய இரத்த அழுத்தத்துடைய விகிதாச்சார மாறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் நம்மை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு கூட, ஃபிசியோ எக்ஸசைசஸ் செய்யும்போது கூட மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பேண்டேட், கிரைட் பேண்டேட்னு சொல்லக்கூடியதை நல்லா காலில் இறுக்கி கட்ட சொல்லுவாங்க. நம்மில் நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, சரி நமக்கு தான் வலியெலாம் குறைஞ்சிருச்சு, இனிமேல் எதுக்கு கட்டுறதுன்னு விட்டுருவோம். யாரெல்லாம் அப்படி விட்டுடுறாங்களோ அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் பிரச்சனை சிரமமாகி விடுவதை பார்க்கிறோம். ஒரு மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட பார்த்திங்கன்னா கைகளில் இந்த பேண்டேடை இறுக்கி கட்ட சொல்லுவாங்க. கட்டினா என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்லக்கூடிய சிரமம் இல்லாமல் இருக்கிறதையும், அதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ எங்கெல்லாம் விபத்துகள் ஏற்படுகிறதோ, பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்காக அறுவை சிகிச்சைகள் நடைபெறும் போது, கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் நடைபெறும் போது, எந்த வகையான அறுவை சிகிச்சையாக இருந்தாலுமே வெரிகோஸ் வெயின் அதோடைய மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். 4வது, இந்த இரத்த குழாய்களில் உறைதல் தன்மை அதிகமாகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு
இரத்தத்துடைய சிகப்பணு பற்றி இருக்கக்கூடிய கவலை, அதாவது ஹீமோகுளோபின் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோமே தவிர, இரத்தத்துடைய உறைதல் தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் இல்லை. நிறைய பேர் ரத்தம் ஊறுறதுக்கான உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடும்போது, மது பழக்கம், புகைப்பழக்கம் அதிகமாக இருக்கும்போது, ஈரல் சார்ந்த நோய்களில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும்போது, நமக்கே தெரியாமல் உருவாகின்ற இரத்த அடர்த்தி இன்றைக்கு வெரிகோஸ் வெயினுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. வாழ்வியல் மாற்றங்களால் மட்டும் இல்லைங்க, உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள், திசுக்கள், இதோடைய மாற்றங்களும் வெரிகோஸ் வெயினை நமக்கு மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தி விடுவதை நம்ம பார்க்கிறோம். 5வது, இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் ஒரு பரம்பரை நோய் அப்படிங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அம்மாவுக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் ஆரம்ப நிலையில் வெரிகோஸ் வெயின் வரும்போது ஏன் மருத்துவ சிகிச்சைக்கு போகலை அப்படின்னு கேட்டால், அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன தெரியுமா? அம்மாவுக்கு இருந்தது சார், எனக்கும் அதே போல் இருக்கும்னு நான் நினச்சேன், அதனால் கவனம் எடுத்துக்கலன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இந்த 5 காரணங்களால் நமக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகள் என்ன? முதலாவது, மாலை நேரங்களில் கால் வீங்குவதை பார்க்க முடியும். வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள், வழக்கமாக செல்லக்கூடிய பிரயாணங்கள், எது செய்தாலுமே காலையில் செருப்பு, ஷூ நம்மளால் ஈஸியாக போட முடியும். மாலையில் போடுறோன்னா கால் வீங்கி காலே உள்ளே போகாத அளவுக்கு அது வெளியில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இரவு தூங்கி எழுந்து கொள்ளும்போது, எங்கடா என்னோட காலாக இவ்வளோ வீக்கமாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீக்கம் முற்றிலுமாக மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இது முதலாவது அறிகுறியாக இருக்கிறத பார்க்கணும். 2வது, கால் பாரமாக உணர்தல். காலில் வீக்கம் இருந்தாலும் கூட ஆரம்ப நிலை வெரிகோஸ் வெயினில் உங்களுக்கு காலில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. படிக்கட்டு ஏறுறது, இறங்கிறது, நம்ம வேலைகளை நாம் செய்வது எதுவுமே நமக்கு மாற்றமாக இருக்காது. ஆனால் 2ஆம் நிலையாக மாறும்போது, பொதுவாக 2வது அறிகுறியாக நாம் பார்ப்பது காலில் கடுமையான பாரம் இருக்கும். அப்போ காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் சுலபமாக ஏறுவோம், போவோம், எல்லா வேலையும் செஞ்சுருவோம். மாலையில் ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம போக முயற்சி செய்கிறோன்னா, இந்த காலை தூக்கி வச்சு படிக்கட்டுகள் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இது மூட்டு வலியாக இருக்கும், முதுகுத்தண்டு வலியாக இருக்கும், நரம்பு நோயாக இருக்கும்னு மருத்துவர்களை போய் பார்ப்போம், மருந்துகள் கொடுப்பாங்க, ஏதோ கொஞ்சம் பலன் கொடுப்பது போல் இருக்கும். ஆனால் நமக்கு அதில் முழுமையான பலன் கிடைக்காது. 3வது, கால்களில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமான மாற்றங்கள். பொதுவாக நம்முடைய காலுக்கும் பாதத்துக்கும் 2த்துக்கும் நடுவில் ஒரு வகையான கலர் சேஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கலர் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த கலர் சேஞ்சுங்கிறது தான் வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் வேகமாகவே நம்ம உடம்பை பாதித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த பாதிப்புக்கு நம்ம உள்ளாகும்போது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். கலர் சேஞ்ச். 4வது, அரிப்புங்க. நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது 10 வருஷமாக எனக்கு அரிப்பு இருக்குது, 5 வருஷமாக அரிப்பு இருக்குது, தீராத அரிப்பு இருக்குதுன்னு வருவாங்க. அதுவும் நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து வரும்போது, நான் அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்டையும் பார்த்துட்டேன், என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க, எனக்கு வேலை செய்யலாமாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் நோய் இருந்து இந்த அரிப்பு இருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதிகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதை எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நிலை தான் இங்கேயும் தொடர்றதை பார்க்குறேன். சென்ற வாரம் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 10 வருடமாக காலில் கரப்பான் வந்திருந்தாங்க. காலை பரிசோதித்து பார்த்தா தொடைக்கு கீழே முட்டுக்கு பின்புறம் வெரிகோஸ் வெயின் 4ஆம் நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதை டாக்டர்கிட்ட நீங்கள் காட்டினீங்களான்னா, டாக்டர் கேட்கல சார், இந்த அரிப்புன்னு சொன்னோன்னே இந்த ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மருந்து கொடுக்குறாங்க, தேவைன்னா கொஞ்சம் ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரு 30% ஒர்க் ஆகுது சார், அதுக்கு மேலே எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை பார்க்கணும். ஆனால் உண்மை என்ன ஆகுது? கால்களில் கடுமையாக ஏற்படக்கூடிய அரிப்பு நோயாக அது வெளிப்பட்டாலும் அது வெரிகோஸ் வெயினுடைய 4வது முக்கியமான அறிகுறியாக இருக்கிறத பார்க்கணும். 5வது, கால்களில் அடிக்கடி சிவப்பு நிறமான மாற்றங்களும், கடுமையான காய்ச்சலும், கால்களில் ஏற்படுகின்ற புண்களும் இன்றைக்கு அடுத்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு கால்களில் ஏற்படுகின்ற புண்கள் இன்றைக்கி நம்மை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாறுவதையும், வெரிகோஸ் அல்சர்னால் ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை அப்பா நாம் விவரிக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த 5 அறிகுறிகள் நமக்கு வெரிகோஸ் வெயின் நோய் இருக்கிறது அல்லது வந்துவிட்டது அல்லது ரொம்ப அதிகமாகி பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம்.
எல்லாம் சரி சார், வெரிகோஸ் வெயினை எப்படி குணப்படுத்துறது? 5 அழகான வழிகள் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது வழி, முதல்ல காலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்க தினசரி ஒரு அரை மணி நேரம், யாருக்கெல்லாம் அந்த கால் பாரம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கால்களில் பாரத்தை மட்டுமல்ல வீக்கத்தை உணர்கிறீர்களோ, நீங்கள்லாம் என்ன பண்ணணும், செவுறு ஓரத்தில் படுத்துக்கணும். ஒரு செவுறு இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி படுத்துட்டு உங்களுடைய கால்களை இந்த மாதிரி மேலே தூக்கி வைக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். இல்லை கட்டிலில் படுத்துட்டு கட்டில் சுவரோட, இதுதான் உங்களோட உடம்பு, இதுதான் உங்களோட கால், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா 5 நிமிடத்தில் மேலே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வேகமாக கீழே வந்து விடுவதை பார்க்க முடியும். முடிந்தால் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இல்லை அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது அதற்கு வசதி இருக்குன்னா, தவறாமல் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு 5 நிமிடம் இதை பண்ணுங்கள். காலையில் ஒரு நேரம் பண்ணுங்கள், திருப்பி மத்தியானம் ஒரு நேரம் பண்ணுங்கள், திருப்பி சாயந்தரம் ஒரு நேரம் பண்ணுங்கள், திருப்பி இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு நேரம் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து ஒரு 100 நாட்கள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா 80% உங்களுடைய கால் நார்மலாகி விடுவதை பார்க்க முடியும். இது ரொம்ப சுலபமான பயிற்சி, ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சி. ரெண்டாவது விஷயம், நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது, காலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துக்கு மட்டும் இல்லை, கால்களில் இந்த அரிப்புகள், காயங்கள், கருமை நிறமான மாற்றங்கள் வராமல் தடுக்கணும். எப்படி தடுக்கிறது? என்னோடய ஃபேவரெட்டுங்க, L10 அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதை பல வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 2008 டிவியில், லைவில், இந்த மாதிரி யூடியூப்பில் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்லுவது, வெரிகோஸ் வெயினை குணப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய சுலபமான வீட்டில் செய்யக்கூடிய சிகிச்சையில் ஒன்று தான் இந்த L10 அப்படிங்கிறத சொல்லுவோம். இது என்ன L10? ஒரு 50 கிராம் கருப்பு எல்லோ, வெள்ளை எல்லோ, எதை வேணால் எடுத்துங்க. ராத்திரியே அதை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. காலையில் அதை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு சட்னி அரைப்பது போல் ஒரு திக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு வருவதை பார்க்க முடியும். இதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணீர் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை பால் போட்டு அரைச்சாலும் சரி. பால் போட்டால் ரொம்ப சிறப்பு. நல்லா தொடையிலிருந்து கால் வரையிலும் ஃபுல்லாக அதை ஒரு பேக் மாதிரி போடுங்க. ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே உட்காருங்க. அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. இதை நீங்கள் ஒரு வாரம் செய்து பாருங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் உங்களுடைய வெரிகோஸ் வெயினில் ஏற்படுவதை பார்க்க முடியும். வெளிப்புறமாக பார்த்தாலே கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் குறைந்து போகிறதையும், அதைவிட சிறப்பாக கால்களில் இருக்கக்கூடிய பாரமும் வீக்கமும் வேகமாக குறைந்து போகிறதையும் பார்க்க முடியும். L10 இந்த வெரிகோஸ் வெயின் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இரண்டாவது மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வெங்காயத்தால் அரைத்து போடக்கூடிய பத்துங்க. கண்கூடாக பார்த்துருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வெங்காயத்தால் நான் எங்கே பார்த்தேன்னா, ஒரு முறை குஜராத் போயிருந்தேன். குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் குஜராத்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், நம்ம ஊரில் எப்படி புத்தூர் கட்டு எவ்வளோ பிரபலமாக இருக்கோ, அந்த ஊரில் அந்த மாதிரி இந்த வெரிகோஸ் வெயினுக்கான அந்த ஒரு சிகிச்சை ரொம்ப பிரபலம். அங்கே போனால் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன மருந்துன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. நீங்கள் போகும்போதே பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போகணும். அந்த பேஸ்ட் எடுத்து உங்கள் காலில் நல்லா தொடையிலேருந்து கால் வரையிலும் ஒரு 10 மாதிரி போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை சுற்றிட்டு போய் ஒரு மூலையில் உட்கார வச்சுருவாங்க. 3 மணி நேரம் அப்படியே நீங்கள் உட்காரணும். அதுக்கப்புறம் அங்கேயே தண்ணி இருக்கும், கால் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இதுக்கு ஒரு சர்வீஸ்க்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது 500 ருபீஸ். நான் சொல்கிறது 2008 2003 2 முறை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு. அப்போ அந்த இடத்துல போய் என்ன உண்மையிலே இது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்திய அரசாங்கத்துக்காக NIFன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷனுக்காக நான் இதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இப்போ பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம், ஆனால் அது ரொம்ப பெரிய அளவில் ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட கேட்டேன், இதை வெளியில் சொல்லிடலாமே அப்படின்னும்போது, இல்லை டாக்டர், இது வெளியில் சொல்கிறது பிரச்சனை கிடையாது, இதனால் வர வருமானம் ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் வரும்போது இந்த சிகிச்சையை பற்றி யாரும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆனால் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நல்ல வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துங்க. காலிஃப்ளவர் ஒரு 5 பீஸ் எடுங்க. ரெண்டத்தையும் மிக்சியில் போடுங்க, நல்லா மைய அரைங்க. தொடையிலிருந்து கால் வரை இதை நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து இதை வாஷ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது பெரிய அளவில் உங்கள் உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். 4வது என்னோடய அடுத்த ஃபேவரெட்டு, பொதுவாக இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வரும்போது
அதுவும் வெரிகோஸ் வெயினால் கால் வீக்கம் அதிகமாக ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கணுக்கால் மற்றும் எப்போதுமே வீக்கமாக இருக்கும். காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிறது வரையிலும் இந்த கணுக்கால் வீக்கம் மாற முடியாத ஒரு சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா அடுப்புக்கறி சிகிச்சைன்னு ஒன்று கொடுப்போம். அது என்ன அடுப்புக்கறி சிகிச்சை? ஒரு வாளி எடுத்து இந்த வாளியில் ஒரு கால் பகுதி அடுப்புக்கறி தூளான நிரப்பி காலை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு மீண்டும் கால் முழுகிற வரையிலும் அடுப்புக்கரியால் நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு சார்கோல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி. இந்த சார்கோல் தெரப்பி என்ன தெரியுமா பண்ணும்? இந்த வெரிகோஸ் வெயினால் கால்கள் வீங்கி போய் செல்லுலைட்டிஸ் மாதிரி பெருசாக வீங்கி போய் நிறமே மாறி போய் அமைப்பே மாறி போய் காலை பார்ப்பதற்கு யானைக்கால் போல் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த சார்கோல் தெரப்பி செய்யும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் ரிட்டன்ஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் சார்ந்த சிரமங்கள் மாறி கால்களில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த வெரிகோஸ் வெயின் மிகப்பெரிய அளவில் வீக்கமாக இருக்கக்கூடிய கால்களை மாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த சார்கோல் தெரப்பி ரொம்ப சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். 5வது ரொம்ப முக்கியமானது, வெளிப்புற சிகிச்சைகளாக இது இருந்தாலும் கூட உட்புற சிகிச்சையாக எது சிறந்த மருந்துன்னு கேட்டிங்கன்னா வல்லாரை சாறு தாங்க. இன்றைக்கி ஒரு 30 மில்லி அளவுக்கு வல்லாரை சாறு எடுத்து அதில் ஒரு கரண்டி தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயினும் வராது. வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் அது மாறிப்போவதை பார்க்க முடியும். ஆயுர்வேத மருத்துவம், தமிழ் மருத்துவம், மாடர்ன் மெடிசன், இந்த 3 விஷயங்களும் செய்த நிறைய வகையான ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகளில் ஒரு மூலிகை எது வெரிகோஸ் வெயினை மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்த, குணப்படுத்த, வெரிகோஸ் வெயினுடைய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதில் வல்லாரை தான் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். வல்லாரை அரைத்து விழுதாக எடுத்து பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி ஒரு அரை கரண்டி தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, அல்லது அதே வல்லாரை எடுத்து நன்றாக அம்மியில் வைத்து அரைத்து ஒரு விழுதாக செய்து எவ்வாறு எல்பத்து போடுவோமோ அதே போல் தொடையிலிருந்து கால் வரை பூசினாலும் சரி, பூசி 1 மணி நேரம் கழித்து கால் கழுவினாலும் சரி, மிகப்பெரிய அளவு மாற்றத்தை அடைவதை பார்க்க முடியும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, சுலபமாக எனக்கு மருந்தாக வெளியில் வாங்கக்கூடிய மருந்தாக ஏதாவது சொல்லுங்கன்னா ஹிருத்கேர் மாத்திரைகள். இன்றைக்கி இந்த ஹிருத்கேர் மாத்திரைகள் இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய இரத்த ஓட்டம் ஆரம்பித்து இதயத்திற்கு மீண்டும் செல்கின்ற இரத்த ஓட்டம் வரை, இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுத்தம் முதல் கொண்டு இரத்த நாளங்களை இயக்குகின்ற அந்த அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வால்வுகள் சீராக இருப்பது வரை மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் நன்றாக குறைய, குணமாக, ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, மீண்டும் எனக்கு வராமல் இருக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஹிருத்கேர் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்தாலே பெருமாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பட் இது எல்லாத்துக்கும் மேலே வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை இடுப்பிலிருந்து கால் வரை தடவினீங்கன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த ஹிருத்கேர் மாத்திரையும் சரி, மகாராஜ தைலமும் சரி, இன்றைக்கி ஆன்லைனில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே போய் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட அதை கேள்வியாக கேட்க முடியுமான்னு பாருங்கள். மேலும் வெரிகோஸ் வெயின் சார்ந்த உங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தாராளமாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. முறையாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போயிடாதீங்க. இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண முடியுமானும் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.